வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்குமான வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையில் விளக்க அறிக்கை 2025 மே 12 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. புழல்ல சென்னை புழலில் 120 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி, சிவகங்கை ஒட்டி மற்றும் பல்வேறு இடங்களில். இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக இன்று முதல் மழை பொழிவு தொடங்கி அதிகரிக்கப் போகிறது. இன்றைக்கு அரபிக்கடலோர மாநிலங்களில் தொடங்கும் மழை கேரள எல்லையோரம் தமிழ்நாட்டிலிருந்து நுழைந்து, அதாவது கேரள எல்லையோரத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து மாலை இரவு இடிமழை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறது. கொஞ்சம் உள்ளேயும் வந்து ஆங்காங்கே கொடுக்கும். நாளை அனைத்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் வந்துடும். கேரள எல்லையோரத்தில் இருந்து கர்நாடக எல்லையோரத்திலிருந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் நாளை ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். அதாவது 13ஆம் தேதி 14ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வந்துவிடும். 15ஆம் தேதி வடகடலோரத்திற்கும் கனமழை பொழிவு. 16ஆம் தேதி உறுதியாக கனமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும், டெல்டா, வடகடலோரம் உட்பட, தென்கடலோரம் உட்பட. அதிலிருந்து மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலான மணி நேரங்கள் மழை, பெரும்பாலும் மாலை இரவு வந்துவிட்டால் மழைதான். வங்கக்கடலிலே தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாகி மிக மெல்ல தீவிரமடைந்து மிக மெல்ல வடக்கு வங்கக்கடற்பகுதியை நோக்கி, ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. எல்லாம் மெதுவாக நடைபெறும். இதனால மெல்ல வந்து மழை மெல்ல விலகும் அமைப்பை ஏற்படுத்த போகிறது. திடீர் மாற்றம் அல்ல, மெல்ல படிப்படியாக மாறக்கூடிய வானிலை, படிப்படியாக விலகக்கூடிய மழை. அதாவது மெல்ல தொடங்கி மெல்ல விலகும். அப்ப நீடித்து நின்ற மழை பொழிவு பல நாட்கள் கிடைக்கும். படிப்படியாக மேகமூட்டங்கள் அதிகமாகும். இப்போ 8 மணி நேரம் மேகம் வெயில் இருக்குன்னா அப்புறம் 7 மணி நேரமா குறையும் வெயில். அப்புறம் பகல்ல 6 மணி நேரமா குறையும். அப்புறம் 5 மணி நேரமா குறைஞ்சிடும். மேகமூட்ட வானிலையா மாறிடும். முதல் நாள் கொடுத்த மழையே தொடங்கிய மழை மேகம் விலகுவதற்கே பொழுது பிடிந்தும் சற்று நேரம் பிடிக்கும். இப்படி இருக்க போகிறது. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இடத்தில் மழை பொழிவை பிடிக்க போகிற அதாவது பகுதினா அது கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர பகுதி. அடுத்த இடம் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள், அடுத்த இடம் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்கள், அதற்கு கிழக்கே டெல்டா, அப்புறம் வடகடலோரம் குறைவாக இருந்தாலும் டெல்டா வடகடலோரத்திற்குமே கனமழை இருக்கு. மேற்கையும் கர்நாடக எல்லையோரையும் ஒப்பிடும் பொழுது டெல்டாவிற்கு குறைவாக, இதை விட குறைவாக தூத்துக்குடி கடலோரம் இருக்கும். ஆனாலும் அதுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பாலக்காட்டு கணவாய்க்குத்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ராதாபுரம் பகுதிக்கும். ஆனால் அங்கேயும் மழைப்பொழிவு இருக்கும். பொதுவாக காற்று பகுதிக்கு காற்று அதிகமாக இருக்கும். சில நாட்களில் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய மழை நாம சொன்ன 2 ஏற்கனவே 2ஆம் தேதி பாலக்காட்டு கணவாய்க்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கு 12ஆம் தேதி, அடுத்தது 22ஆம் தேதி. சரி, 12லிருந்து 22ஐயும் வைத்துக்கொண்டு மாத இறுதி வரை மழை தாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் மழை, கோடை வெப்பம் கண்டிப்பாக குறைந்துவிடும். அனல் என்பது இருக்காது. சற்று சில நாட்கள் புழுக்கம் இருந்தாலும் அந்த புழுக்கமும் தென் மாவட்டத்தின், அதாவது கடலோர பகுதியை ஒட்டி உள்ளே, அதாவது கடலோரமும் இல்லை, அதே மலையோரமும் இல்லாமல் தென் மாவட்ட உள்பகுதியில் மட்டும், அதாவது பாளையங்கோட்டை இந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் அதுவும் கடந்த சில நாட்கள் இருந்த வெப்பத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். பிற இடங்களை ஒப்பிடும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நாம் இதுவரை அனுபவித்த வெப்பத்தை வரை குறைவாகத்தான் இருக்கும். ஆக வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒதுக்கி பெய்தாலும் நாட்கள் நெருங்க அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்குதல் என்பது குறையும், பரப்பில் அதிகரிக்கும், மழை பொழிவு நேரமும் கூடும், மழை பொழிவோட அளவும் கூடும், உங்களுக்கும் பொழியும்.
ஆக இவையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திட வேண்டும். அறுவடை மட்டுமல்ல, பூச்சி விரட்டி அடித்தல் எல்லா பணிகளுமே விரைந்து செய்திட வேண்டும். கண்டிப்பாக இன்றைக்கு மாலை மேற்கே தொடங்கும் மழை உள்ளே வரும். நாளை உள்ளேயும் தாண்டி மேற்கிழக்கையும் வரும். நாளைய மறுதினம் வங்கக்கடலோரமும் வந்துவிடும். அடுத்த நாள் வடகடலோரமும் வந்துவிடும். வந்த முதல் அன்றிலிருந்து மழைதான். மாலை இரவு நேரத்தில் எப்போ பெய்தாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரம், சில இடங்களில் 2 மணி நேரம் பெய்தாலும் விடிய விடிய மழை இருக்கும். சில இடங்களில் விடிய விடியன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் பெய்யும், அடுத்த இடத்துல கொஞ்ச நேரம். ஆனால் அது மாவட்டத்திலேயோ அந்த தமிழ்நாட்டில் மழை விடியும் வரைக்கும் எங்காவது ஒரு இடத்துல பெய்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரே இடத்துல விடிய விடிய பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி அருகே நகர்ந்து வேறு வேறு இடங்களில் மழை பிடிப்பு விடியும் வரை இருக்கும், விடிந்தும் இருக்கும். அதான் இப்போ வானிலை அறிக்கையோட சுருக்கமே. ஆக கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை என்று சொல்லியிருக்கணும். ஏற்கனவே பெய்திருக்கிறதே சராசரிக்கு கூடுதல் தான். இப்போ பெய்ய போகிறது மிகவும் சராசரியை கூட்டிவிடும். இதில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை போலவே பெய்ய போகிறது. கேரளாவிலையும் தென்மேற்கு பருவமழை போலவே பெய்ய போகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பெய்ய போகுது. குறிப்பாக வயநாடு குடகுல பெய்கிறது. கர்நாடக அணைக்கு நீரை கொடுக்கும். கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பெய்யில் பெய்கிறது. மேட்டூருக்கு நீரை கொடுக்கும். கணிசமான அளவு மேட்டூரை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஜூன் 12க்கு முன் மேட்டூர் நிரம்ப கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவிற்கு மழை இருக்கிறது. ஜூன் 12 திறக்கும் முன்பு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஜூன் 12க்கு முன்பே அணையை திறப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது. மழை பொழிவு அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே மழை பொழிவு என்பது கண்டிப்பாக கோடை மழை பொழிவு வரக்கூடிய மே 12 இன்றிலிருந்து தொடங்கும் மழை 14ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் கொடுக்கும். கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரம் கனமழை பொழிவு தினசரி கொடுக்கும். இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு அறுவடை, விதைப்பு போன்ற பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். சாலை பணி, பொதுப்பணி எல்லாமே. அனல் என்பது இருக்காது, அக்னி என்பது இருக்காது. அக்னி என்பது அனல் என்பது முற்றிலுமாக இல்லாமல் கண்டிப்பாக குளிர்ந்த சீதோஷ நிலையாக மாறிவிடும். கடந்த ஆண்டு 111 டிகிரி ஈரோட்டில் இருந்தது. இந்த ஆண்டு 104க்கு மேலே போகாது. ஒரு நாள் 105 போனாலும் அதுவும் சில மணி நேரங்களோட 104 கீழே வந்துடும். இனிமேல் 100 டிகிரி ஒட்டித்தான் இருக்கும் என்பதையும் நீண்ட கால அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி உண்மையாகி கொண்டிருக்கிறது, நிஜமாகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்கணும். அதே போல தென்மேற்கு பருவமழை நீண்டகால அறிக்கையும் ஜூன் ஜூலையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது. ஆகஸ்டில் சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது 75% இடங்களில் நாட்டில் விவசாயத்துக்கு ஏற்ற மழை, பொருளாதாரத்தை உயர்த்தும் மழை, ஒரு 25% இடங்களில் நாட்டில் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். இப்படித்தான் வடகிழக்கு பருவமழையும் 75% உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே விவசாயத்துக்கு ஏற்ற மழை, ஒரு 25% பாதிக்கும் மழையாக இருக்கும். பற்றாக்குறையால் பாதிப்பு என்பதற்கு வாய்ப்பில்லை. பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்லணும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.